சொந்த ஊருக்கு செல்வதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து பயணிகள் குவிந்து வருகின்றனர். அதாவது சென்னையில் பணிபுரிந்து வரும் அல்லது படித்து வரும் பொதுமக்கள் பிற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் தற்பொழுது நாளை கொண்டாட இருக்கும் போகி பண்டிகையை கொண்டாடுவதற்காக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து அங்கிருந்து மற்ற மாவட்டங்களுக்கு பயணித்து வருகின்றனர். இதன் காரணமாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருவதற்கு தாம்பரம் ஜிஎஸ்டி சாலை மற்றும் கேளம்பாக்கம் மாநில நெடுஞ்சாலை மற்றும் வெளிவட்ட சாலை வழியாக வருகின்றனர். இந்த 3 சாலைகளும் சந்திக்கும் பகுதியான இந்த வண்டலூர் பகுதியில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசலானது காணப்படுகிறது. ஒரே நேரத்தில் நாளை இந்த பொங்கல் பண்டிகையை தனது உறவினர்களுடன் சொந்த ஊரில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக அனைவரும் இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து இங்கிருந்து திருச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை இது போன்ற தங்கள் சொந்த ஊருக்கு பயணித்து வருகின்றனர். இதன் காரணமாக 1வது பிளாட்ஃபார்ம், அதாவது கன்னியாகுமரிக்கு பயணிக்கும் இந்த முதல் பிளாட்ஃபார்மிலும் கூட்டம் நிரம்பி வருகிறது. அதுபோன்று 2வது பிளாட்ஃபார்மான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி போன்ற பகுதிகளுக்கு பயணிக்கும் இந்த நடைமேடைகளிலும் அதிகப்படியான பயணிகள் காணப்படுகின்றனர். அதுபோன்று மொத்தம் இருக்கும் இந்த 11 நடைமேடைகளிலும் 10 நடைமேடைகளில் அரசு பேருந்துகளும் மீதமுள்ள 3 நடைமேடைகளிலும் இந்த தனியார் பேருந்துகள் பயணிப்பதற்காகத்தான் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த அனைத்து நடைமேடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.